இப்போ நான் வந்து துடியலூர் ஸ்டேஷனில் இருக்கோம். துடியலூர் ரயில் பயணிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்டேஷனை இப்போது மறுபடியும் புதுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த துடியலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1950ஸ்க்கு முன்னாலேருந்தே இருக்குது. ஏன்னா எங்கள் மூதாதையர்கள்லாம் இங்கேருந்து தான் வந்து கோயம்புத்தூர் ஸ்கூலுக்கெல்லாம் போய் ட்ரெயினில் தான் போயிருக்காங்க. இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் வந்து அதிகப்படுத்தணும். அதே மாதிரி அந்த பிளாட்ஃபார்முக்கு உண்டான கேனப்பி வந்து போடணும். அது இல்லாமல் இருக்குது. ஏன்னா வெயில் மழை இதெல்லாம் வந்து பேசஞ்சர்ஸ் சிரமப்படுறாங்க. இங்கே டவுன் பஸ் வந்து உள்ளே வந்து நிறுத்துகிற அளவுக்கு இடம் இங்கே நிறைய இருக்குது. மேட்டுப்பாளையம் ரோட்டில் டவுன் பஸ்ஸு நிறுத்துறதுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் இது ஆர்டிஏ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஆர்டிஏ. அதே மாதிரி சேலம் டிவிஷனுக்கும் சொல்லி அனுமதி வாங்கி டவுன் பஸ் இங்கே வர்ற மாதிரி பண்ணிட்டோம்னா பயணிகளுக்கும் ரயில் பயணிகளுக்கும் பஸ் பயணிகளுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். மேட்டுப்பாளையம் சாலையில் வாகன நெரிசல் குறையும். இந்த ஸ்டேஷனில் டிக்கெட் கவுண்டர் வந்து இன்னும் ஆட்டோமேஷனே பண்ணாமல் இருக்குது. கம்ப்யூட்டர் பண்ணியிருக்கணும், லேண்ட்லைன் வேணும், நல்ல ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வேணும். அதே மாதிரி போர்டு எல்லா சுற்றிலையும் ரயில்வே ஸ்டேஷன் போகிற டைரக்ஷன் போர்டு வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் பயணிகளுக்கு வந்து சிரமம் இல்லாமல் வந்துட்டு போக முடியும். அதே மாதிரி இங்கே வர்ற வாகனங்கள் காரு 2 வீலர் எல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான பார்க்கிங் ஃபெசிலிட்டி வேணும். 24 மணி நேரம் பாதுகாவலர்கள் வேணும். சிசிடிவி கேமரா வேணும். ரெஸ்ட் ரூம் பெண்களுக்கு தனியாக வேணும். குடிநீர் வசதி மாநகராட்சி மூலமாக ஏற்கனவே இருக்குது, அது பழுதாக இருக்குது. அதை மாநகராட்சி ஆணையாளரிடம் சொல்லி மறுபடியும் அதை வாங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். துடியலூர் ரயில் நிலையத்தினுடைய 10 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் ரயில் நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்த வசதிகள் கூட, அதுவும் கோவை மாநகராட்சி வந்து துடியலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சிரம்தான் திட்டத்தில் 44 லட்சம் ரூபா நிதியுதவி வழங்கி இங்கே எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க. குடிநீர், கழிவறை, பயணிகள் தங்கும் அறை இதுகெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தா இப்போ கொரோனா காலத்துக்கு பின்னாடியான குடிநீர் மாநகராட்சி இணைப்பு கட்டானது இது வரைக்கும் இல்லை. கழிவறை வந்து குறிப்பாக ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் வந்து போகிற ரயில் நிலையத்தில் வந்து இப்போ கழிப்பறை இல்லைங்கிறது, அது குறிப்பாக பெண்களுடைய வந்து அல்லல் வர்றதெல்லாம் வந்து இங்கே இது ஒரு சீரியஸ் கவனமாக எடுத்து இந்த குடிநீர் இணைப்பை வழங்கி கழிவறையை தரங்க. அதே மாதிரி ஊனமுற்றோருக்கான ஒரு கழிவறை கட்டி வச்சு எல்லா பணிகளும் முடித்தாச்சு. ஆனால் இன்னும் வந்து அது வந்து திறந்து அது உபயோகத்துக்கு கொண்டு வரல. இந்த ரயில் நிலையத்துக்கு கிளவர தலையில் ஒரு பாதை இருக்குதுங்க. இந்த பாதை வந்து துடியலூர் பேரூராட்சி இருக்கிற போது இந்த தார் ரோடு போட்டாங்க, குடிநீர் குழாய் எல்லாம் போட்டாங்க. மாநகராட்சி ஆனவரமும் தார் ரோடெல்லாம் போட்டாங்க. இப்போ அந்த ரோடு வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த பாதையை அமைச்சு கொடுத்தா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூடுதலாக பயணிகள் பயன்பெறுவாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பஸ் நிலையத்திலேருந்து நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் ஜனங்கள் இன்றைக்கி வந்து வாகனத்தை எதிர்பார்க்கறதுனால அரசு போக்குவரத்து கழகங்களும் குறிப்பாக வந்து போக்குவரத்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் கூட இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் அந்த மினி பஸ்ஸும் கூட உடனடியாக உங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்டு மினி பஸ் இங்கே அனுப்புங்க. வடவள்ளி இந்த பகுதியிலேருந்து பல மினி பஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு, அதையும் இங்கே அனுப்புங்க. இதில் வந்து மெயினாக இப்போதைக்கு இருக்கிற ரயில்வேனுடைய நடைமுறைப்படி சிஎஸ்ஆர் தனியார் பங்களிப்பு தான் அதிகமாக தேவைப்படுது. இந்த பகுதியில் இருக்கிற தனியார் நிறுவனங்கள் நிறைய ஆயிடுச்சு. அங்கே வர்ற பணியாளர்கள் அலுவலர்களுடைய வாகனங்கள் வந்து மேட்டுப்பாளையம் சாலையில் நிறைய வர்றாங்க. அதே போல் கல்வி நிறுவனங்கள் நிறைய ஆயிடுச்சு. இந்த நிறுவனங்களுடைய மாணவர்கள் பயனடையும் வண்ணம் இந்த துடியலூர் ரயில் நிலையத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களை இந்த ஆலோசனைகள் உறுப்பினர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அதிகார மையம் இல்லைன்னா கோயம்புத்தூரோட கோரிக்கை என்றைக்குமே வலுப்பெறாது. நமக்கு வந்து நீண்ட கால தேவைங்கிறது கோயம்புத்தூருக்குன்னு தனி ஒரு ரயில்வே கோட்டம் தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வருவாய், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை, இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு மற்றும் தொழில்துறையில் மத்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வருவாய், இதனுடைய கான்ட்ரிபியூஷன் வச்சாச்சு. கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் வந்து ஒரு நீண்ட காலமாக இந்த பகுதி மக்கள் கொடுக்குற கோரிக்கையை கண்டிப்பாக பரிசீலிக்கணும். அப்படி பரிசீலித்து இங்கே ஒரு அதிகார மையம் இருந்தால் தான் நம்ம பகுதியில் வந்து எப்படி இன்னும் மேம்படுத்தலாங்கிறது அந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து தனியாக அதுக்குன்னு கவனம் செலுத்தி வேலை செய்வாங்க. இப்போ பாலக்காடும் மதுரையும் சேலமும் வந்து 3 பகுதிகளை எங்களை வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. 3 பகுதிகளுக்கும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருமே வந்து நேரடியாக எங்ககிட்ட வந்து தொடர்பு கொள்வது கிடையாது. இங்கேருந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு 3 திசைக்கு நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய கோட்டங்கிறது கண்டிப்பாக துவக்கப்பட வேணும். எங்கள் பெரிய திட்டம்னு பார்த்தீங்கன்னா கோவையிலிருந்து அன்னூர் வழியாக சத்தியமங்கலத்தை இணைக்கிறதும், சத்தியமங்கலத்திலிருந்து வனவிலங்குகளுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் நவீன தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்தி சாம்ராஜ் நகர் வழியாக மைசூர் மற்றும் அதிலிருந்து
வடநாடுகளுக்கு செல்லுகின்ற புதிய ரயில் பாதையை அமைக்கிறது தான். அது பண்ணோம்னா தான் ஜோலார்பேட்டை வழியாக போகிறது இந்த ரயில் டிராஃபிக் அந்த நெரிசல் வந்து குறையும். இன்னும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நிறைய ரயில் போக்குவரத்தை நம்ம அதிகரிக்க முடியும். ஸ்பீடாக போகிற இந்த எம்ஆர்டிஎஸ்ன்னு சொல்கிற இந்த மாதிரியான ரயில்களில் இதே பாதைகளை விடலாம். அதே மாதிரி மெமோ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ரயில் பெட்டிகள் வந்து 8 இருக்குது, அது 12 பண்ணணும், அது கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா 2 நேரம் காலையிலையும் சாயந்தரம் இருக்கிற அந்த ட்ரிப்பில் வந்து பயணிகள் வந்து ரயில் பெட்டியில் தொங்கிட்டு போகிறாங்க. அது பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து வர்ற ரயில்வே பட்ஜெட்டுக்கு வேணுங்கிற நீண்டகால கோரிக்கைக்கான விரிவான திட்ட அறிக்கையும் நாங்கள் அனைத்து உறுப்பினர்கள் டிஆர்யூசிசி அப்புறம் எஸ்சிசி மெம்பர்கள் இருப்பாங்க, ZRUCC மெம்பர்கள் இருக்காங்க, ஜோனல் ரயில்வே கன்சல்டேட்டிவ் கமிட்டி இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கலந்து நாம் இந்த திட்டங்களை எல்லாம் படிப்படியாக நிறைவேற்றுவதற்கும் பொதுமக்களினுடைய ஈடுபாடும் பொது நிறுவனங்கள் அதே போல் தனியார் நிறுவனங்கள் அனைவரும் வந்து இதில் நிதி பங்களிப்பும் உடல் உழைப்பும் மேலும் கொடுத்து இதை மேம்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும்.